என்னடா ஆல்ஃபின் என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்கள எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எல்லாமே விவசாய குடும்பங்கள் தான். ஸோ நம்ம விவசாயம் தாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம தோட்டத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் வேலை இருக்கும். ஏன்னா விவசாயத்தை பொறுத்தவரை நம்ம ஒண்ணுமே நம்ம சும்மா இருக்கவே முடியாது. ஏன்னா புல்லு பொறுத்தவரை நமக்கு எப்பவுமே முளைச்சிட்டு தான் இருக்கும். அது நம்ம எப்படி கட்டுப்படுத்தினாலும் முடியாது. அதே மாதிரி தாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரெண்டு பாத்தி இருக்கு. ரெண்டு பாத்தியும் அரைக்கீரை விவசாயம் போடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஏன்னா நம்ம வெந்தயக்கீரை விவசாயம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போட்டிருந்தோம். சரியா வெயில் காரணமா சரியா வரல. ஏன்னா வெந்தயக்கீரை கொஞ்சம் நிழல் பகுதியில தான் வரும். அதுக்காண்டி தான் இது வெயில் கொஞ்சம் அதிகமாக படுறதுனால நம்ம இதில் அரைக்கீரை போட்டோம் அப்படின்னா ஊரில் வரோம் அப்படிங்கிறதுக்காண்டி புள்ளி எல்லாத்தையுமே பரண்டி சுத்தம் பண்ணிட்டு அதே இடத்துல நம்மளே தாங்க நிலத்தை ரெடி பண்ணுவோம். பாருங்க நிலத்தை ரெடி பண்ணும்போது எம்மா உழுக்க உழுக்க தாங்க வேலையா இருக்கும். கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட்லாம் ஏன்னா எப்படினாலும் நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி முழு மனசா இருந்து செஞ்சுட்டே தான் இருப்போம். இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கனால ஜிம்மும் தேவை கிடையாது, ஒண்ணுமே தேவை கிடையாது. உடல் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்குங்க. நம்ம பழைய காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்சிமம் எல்லாருமே விவசாயம் தாங்க பண்ணுவாங்க. அப்படிங்கிறபோது அவங்க பழைய கஞ்சி குடிச்சு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி நல்லா தெம்பா இருந்தாங்க. இங்க பாருங்க நம்ம ஒரு இது ஃபுல்லா நான் மட்டும்தான் வெட்டினேன். அப்போ பார்த்தீங்கன்னா பரண்டிட்டு இருந்தாங்க. பாருங்க எவ்வளவுக்குள்ள வெட்டியிருக்கோம் அப்படின்னு. மண் வெட்டி வச்சு அதாவது நம்ம மண்ணை கொத்தி அந்த இடத்துல போடணும். அது மாதிரி தான் சரியான தண்ணி தேவையாயிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கொண்டு வந்துடணும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க தென்னை மரத்தில் நம்ம இளநி தான் குடிப்போம். இப்போ தண்ணி இருந்தனால கொஞ்சம் சாயங்கால நேரம் தான் நமக்கு முடிஞ்ச நேரம் தான் நம்ம பண்ணுவோம். ஓரளவு அந்த சைடை நம்ம பரண்டியாச்சு. அடுத்த நாள் காலையில் பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுமே நம்ம பரண்டிட்டோம். இது காலையில் நான் இந்த சைடு ஃபுல்லாக நான் வெட்டினேன். ஓகே நண்பா, இதுதான் எங்களுடைய தோட்டத்து அனுபவம். நீங்களும் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை ஒரு முழு மனசாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தொழில் அந்த தொழிலெலாம் கிடையாதுங்க. எல்லா தொழிலுமே வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.